அதாவது இந்த பூமியில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் சில சொத்துக்களோடு தான் மேலிருந்து கீழே நாம் அனுப்பப்படுகிறோம். என்ன சொத்துன்னா, அந்த சொத்து இந்த பஞ்ச பௌதீகங்கள் பஞ்ச பூதங்கள், அதாவது காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், மண் என்ற இந்த 5 தத்துவத்தை நமக்கு சொத்தாக கொடுத்துத்தான் இறையாற்றல் நம்ம இங்க அனுப்புது. நம்ம எல்லாரும் சொத்துன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கட்டி கட்டியா தங்கம், என்ன கட்டா நோட்டு, அது இல்லை. என்ன, அதாவது இயற்கை வளங்கள் தான் நமக்கு சொத்து. அந்த சொத்தை நீங்க உபயோகிச்சுட்டு அதை யார் ஒருவன் மாசுபடுத்தாமல், அதற்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்கின்றானோ அவனுக்கு இயற்கை அன்னை பூமாதேவி அள்ளி 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 கொடுத்து கொண்டிருப்பாள். இது நிதர்சனம், இது உண்மை.